ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வாசவி ஜுவல்லரியில் இருக்குது. வாசவி ஜுவல்லரி மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜ்மஹாலில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ராஜ்மஹால் போயிட்டு அதுலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா வாசவி இருக்கும். அதில் வந்துட்டு அமித்த ஸ்டோர் அப்படின்ற ஒரு தனி செக்ஷனில் கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கலெக்ஷன் செம்மையாக இருக்குது. மற்ற ஜுவல்ஸில் மதுரையில் இருக்க பெரிய ஜுவல்லரிஸ் எல்லாத்துலேயுமே நான் போய் பார்த்துருக்கேன். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடையாது. இது மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கிடையாது. பட் இவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததும் எடுக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க செட்ஸ் எல்லாமே நெக் பீஸ் தான். நெக் பீஸ் வந்துட்டு மினிமமாக இந்த மாதிரி டாலர் வச்ச செயின்ஸ் எல்லாமே 15,000 அரௌண்ட் வந்துடுது. ஆக்சுவலாக வந்துட்டு சில்வர் கம்பேர் பண்ணுறப்போ கோல்ட் பிளேட்டட் சில்வர் ட்ரிப்பிள் த ரேட் வரும். ட்ரிப்பிள் கிடையாது, அதை விட ஜாஸ்தியான ரேட் தான் வரும். நம்ம வந்து ஒரு மினிமமாக ஒரு கம்மல் எடுக்கிறோம் அப்படின்னா கோல்ட் பிளேட்டட் சில்வரில் சின்ன ஒரு ஜிம்கா ரேட்டே வந்து 4,000 அது மாதிரி வருது. நமக்கு அப்படியே கோல்டு மாதிரியே வேணும் அப்படின்னா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டால் மட்டும்தான் கோல்டு மாதிரி தெரியும். என்ன தான் கவரிங் செட்ஸ் போட்டாலுமே அது கோல்டு மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாட்டல்லாம் வந்து 2,000 ரூபாய். சின்ன மாட்டல் தான். வெளியில் பார்த்தா கிராம்ஸ் 10 கிராம்ஸ் அரௌண்டு தான் இருக்கும். ஆனால் வந்து அது எல்லாமே 2,000. ப்ளஸ் இந்த மாதிரி நெக் பீஸ் எல்லாமே 33,000. இந்த லாங் நெக் பீஸ் எல்லாமே 33, 30 எபோவ் அது மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. ப்ளஸ் பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டா ஒரு 10,000 அது மாதிரி வரும். ரிங்ஸ் அதிகமாக கோல்ட் பிளேட்டடில் இல்லை. இயரிங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் ஒரு ஜிம்கி எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அது 4,000 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் வந்துச்சு. ஒரு 3,000, 2,500 அந்த மாதிரி ரேட்டில் இருந்து தான் இயரிங்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி அழகாக ஒரு பேக்கிங்கில் கொடுத்துட்றாங்க. பாக்ஸில் வந்து உள்ளே வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமே கலர் போயிடும். இதுதான் நான் வச்சுருக்க ஜிம்கி. இது அரவுண்டு என்ன சொல்கிறது 4.5 வந்துடும். 4,500 வந்துருச்சு. என் பொண்ணுக்காக எடுத்தேன். ஆனால் இன்ன வரையும் அவன் போடவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கா. ஸ்டோன் ஒர்க் வச்சுலாம் நம்ம கோல்டு அதிகம் எடுக்க மாட்டோம். அதனால நம்ம வெள்ளி ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப சேஃப்டியும் கூட. இன்கேஸ் நம்ம அவசரத்துக்கே நம்மளோட ஜுவல்ஸ்லாம் பேங்க்கில் வச்சுருந்தாலும் இது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு செயின் இருக்குது. இந்த செயின் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது. இப்போ வாங்கினது கிடையாது. இந்த இயரிங்ஸ் மட்டும்தான் இப்போ வாங்கினேன். நல்லா டீட்டெயில்டிங் பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும். பார்த்தா டிஃப்ரென்ஸ்லாம் இன்னும் பெருசாக தெரியாது. ஆனால் வந்து வாட்டரில் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமே கலர் போயிடும். என்ன சொல்கிறது, ஒரு 2 டேஸ் போட்டுட்டு தண்ணியில் யூஸ் பண்ணீங்க குளிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு 2 டேஸில் கூட கலர் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். ஸ்வெட்டானாலும் ரொம்ப ஸ்வெட்டாகிறவங்க அப்படின்னீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமே கலர் போயிடும். அதுக்கப்புறமா என்கிட்ட இப்படி ஒரு ஜுவல் இருக்குது. ஐ மீன் இது மாதிரி ஒரு ஜிம்கா இருக்குது. இது நான் போட்டுக்கிறதுக்காக வாங்கினது. இதுவுமே 4,600 அந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்கினா கொஞ்சம் ரேட் கூடி இருக்கும். ப்ளஸ் வந்து இது பாலிஷ் போயிடுச்சு. ஐ மீன் அந்த கோல்டு கலர் இருக்கு இல்லையா, கோல்ட் பிளேட்டட் போயிடுச்சு அப்படின்னா ஒயிட் ஆகிடும். இந்த பின்னாடிலாம் தெரியுது இல்லையா, வெள்ளி, இது எல்லாமே வெள்ளி. இந்த சில்வர் கலர்லாம் மாறிடும். அப்படி மாறிச்சு அப்படின்னா நம்ம வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா கடையில் எங்கே வாங்கினோமோ அங்கே கொடுத்தோம் அப்படின்னா பாலிஷ் போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. ஃபஸ்ட்டு கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் அதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போவில் நான் பார்த்தது. அதனால் அப்போ வாங்கின டைம் இது. இதில் வந்து இந்த கோல்ட் கலர்லாம் போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு, சில்வர் தெரியுதா வெளியே. ஆனால் வந்து நான் வாங்கின கடை வந்து வேறு ஊர்லேருந்து எக்ஸ்போ வந்திருக்காங்க. அதனால் என்னால் திருப்பி அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல. ரீச் பண்ணலாம் கால் பண்ணி, பட் வந்து சேஃபாக என்னன்றதுலாம் எனக்கு தெரியலை. ஸோ தட் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வாங்கினோன்னா 1 இயர்க்குள்ளார 1 டைம் அவங்க ஃப்ரீயாக பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா கடையிலையுமே மதுரையை பொறுத்தவரை அது மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம பே பண்ணி தான் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு நான் இந்த ஜுவல்லரி வந்து 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. நிறைய தடவை போட்டுட்டேன். கிட்டத்தட்ட
2 இயர்ஸ்ன்றப்போ ஒரு 10 to 20 டைம்ஸாவது யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒயிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான், அதாவது ரொம்ப ஒயிட்டாக பளிச்சுன்னு தெரியாது, பட் வந்து கலர் போனது தெரியும். அதனால் பாலிஷ் போட்டோம். பாலிஷ் போடுறப்போ எனக்கு அந்த அப்போ டைமில் வந்து 1 இயர்க்குள்ளே போட்டால் ஃப்ரீயாக பண்ணுவாங்கன்றது இவங்க டீட்டெயிலாக சொல்லலை. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக என்னன்றது தெரில. வாசவியில் இப்போ நான் இயரிங்ஸ் எடுத்தேன்ல அப்பையும் சொல்லலை, பட் இது எடுத்தனால எனக்கு அந்த ரூல் தெரியும். 1 இயர்க்குள்ளே போட்டால் ஃப்ரீ பாலிஷிங், அதுக்கப்புறமா போடுறப்போ ஃப்ரீ பாலிஷிங் கிடையாது. 1 இயர்க்கு இல்லை அப்படின்னாலும் 1 டைம் தான் போட்டு தராங்க. இந்த செயின் நான் பாலிஷ் பண்ணுறதுக்கு 2500 ஆச்சு. ஒரு கிராமுக்கு வந்துட்டு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ கோல்டு ரேட் வந்து அரௌண்ட் 6,000 வந்துருச்சு இல்லையா, அதனால 60 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது டோட்டலாக நான் பாலிஷ் போட 2500 ஆச்சு. அவ்வளோதான் என்னுடைய சில்வர் கலெக்ஷன்ஸ், ஐ மீன் கோல்ட் பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. எல்லாத்தையும் பத்திரமா திருப்பியும் கவரில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் லைஃப் இருக்கும், இல்லைன்னா ரிஸ்க்கு தான், சீக்கிரமே வெள்ளையாயிடும். ஸோ இது மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எல்லாமே போட்டு இந்த பாக்ஸில் பேக் பண்ணி வச்சிடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்களும் இது மாதிரி ஜுவல் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜுவல்ஸ் எல்லாமே நீட்டாக ஒரு பாலித்தீன் பேப்பரில் நம்ம வந்து சீல் பண்ணியாச்சு, ஐ மீன் பேக் பண்ணியாச்சு. பாலித்தீன் ஜிப் கவர் கொடுத்துருப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் யோசிக்காமல் உங்கள்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா தான் லைஃப் இருக்கும். தேங்க்யூ.